பேசாமப்பா அவன்பாடு தானே போறான், போகட்டும். அவனுக்கு எப்ப பாதை கடை சொல்லுங்கிறானோ அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, பேசாம உட்காந்து வா. என்னங்கடா ஹாரன் அடிக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நைட்டு ஒரு 7 மணி இருக்கும், நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, ப்ரோ இந்த குருஜி விஜயராவனோட அன்பார்ந்த சேனல் இருக்குல்ல, அதை ஒரு நிமிஷம் போய் பாருங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த விஜயராவன் திரும்ப வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு போல அப்படின்னு நினைச்சு நான் போய் பாக்குறேன். அந்த அன்பார்ந்த அப்படின்ற சேனல்ல இத்தனை வீடியோஸ் போட்டிருந்தாங்களே, அதுல ஒரு வீடியோ கூட இப்ப இல்ல, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? இத்தனை நாள் என்னோட வீடியோ சிக்கல கமெண்ட்ல வந்து கதறுன்னு கதறிட்டு இருந்தீங்களா, இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் குருஜி விஜயராவன் அதாவது அன்பார்ந்த சேனல்ல போட்டிருந்த எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணாங்க? வழக்கம் போல லூசுத்தனமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ப்ராப்பரான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதுவும் அந்த சேனல்ல அவர் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரு, தன்னோட மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் கக்குன்னு கக்கிட்டு இருந்தாரு. நான் கூட டெய்லி வீடியோ போறனோ இல்லையா, அவர் அந்த சேனல் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. சரி, அவரு வீடியோ போட்டது கூட பரவாயில்ல, ஆனா அதுல கமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு அக்கப்பூர் பண்ணீங்க பாடுறா. அவர் போட்ட எல்லா வீடியோ கீழே கமெண்ட்ல போய் நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க பாடுறா. அப்பப்பா என்ன கமெண்ட்ஸ், அப்பப்பா என்ன கமெண்ட். அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த நீங்க இன்னைக்கே அந்த சேனல்ல போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஓகே, இப்ப விஜயராகவனை விடுங்க. உங்களுக்கு சக்தி தர்ற சக்தி ஆனந்தன் இருக்கார்ல, அவரு வந்து ஒரு காலத்துல வந்து ரெகுலரா ஒரு சேனல்ல வந்து வீடியோ போட்டு இருந்தாரு. இப்ப ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்தாரு. திடீர்னு போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டாரு. அப்ப நான் கூட சொல்லியிருந்தேன், என்ன ஒரு வீடியோவே போறதில்ல, தலைமறை ஆயிட்டாரு போல அப்படின்னு சொன்ன. கரெக்டா அந்த நாள் வந்து அவர் வீடியோ போட்டாரு. ஓகே, இப்ப நான் சொல்றேன், மறுபடியும் அந்த சேனல்ல வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த வீடியோவுமே போடல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு வீடியோ அவர் சேனல்ல போடுறாருன்னே வச்சுக்கல. இத்தனை நாள் முதல்ல ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருந்த சக்தி ஆனந்தன் இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப ரொம்ப நாள் வந்து ஒரு 8 நாள் கேப் எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாரு. அன்னைக்கு கடைசியா போட்டாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த வீடியோவுமே போடல. அது ஏன்? சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, விஜயராகவன் காணாம போன மாதிரி சக்தி ஆனந்தனும் காணாம போயிட்டு இருக்கிறாரு. இப்ப மைவி 3 ஆட்சும் என்னைக்காவது ஒரு நாள் காணாம போயிருச்சுன்னு வைங்களேன், உங்க நிலைமை. கோவிந்தா 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 கோவிந்தா. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ப்ரோ V3 தோழமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் எல்லாம் பாருங்க ப்ரோ, கதறுன்னு கதறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நானும் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். நம்ம சேனல்ல கதறதை விட அங்க டபுள் மடங்கா கதறிட்டு இருக்கிறானுங்க. நேத்து டைம் சேவர் ஓபன் ஆகல போல, அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. யாருக்காவது 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் ஓபன் ஆகுதா? கமெண்ட்ஸ் ப்ளீஸ். டைம் சேவர் ஓபன் ஆகவே இல்லை ப்ரோ, எனக்கு ஸ்கிரீன் சேவர் வரல, எனக்கு ஒரு 100 ஸ்டார் கொடுங்க. டைம் சேவர் எனக்கு வரவே இல்லை சார். ஓடிபி வருது, ஆனா 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் இந்த ஆப்ஷன் வரல ப்ரோ. டைம் சேவர் ஓபன் ஆகவில்லை அண்ணா, ஓபன் ஆகலாம்னா. ஸ்டில் டிட் நாட் ஓபன் டைம் சேவர். அப்படி இல்ல ப்ரோ, நீங்க கரெக்ட் அப்டேட் சொல்லுங்க. நீங்க சாட்டர்டே வரும், சண்டே வரும், வெட்னஸ்டே வரும், ரிட்டர்ன் சாட்டர்டே வரும்னா யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. ஓ, மைவி 3 ஆட்ஸ் குரூப்புக்கு கோவம்லாம் வருமா? சிட்டிக்கு கோவம் வருது. என்ன மச்சான் கோச்சினியா சொல்றா? கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு ஐயா, வித் டிராவல் போட்டு 10 நாள் ஆச்சு, ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. இப்ப ஒரு நாள் டைம் சேவர் ஓபன் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த கதறிட்டு இருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாள் மைவி 3 ஆட்சி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ப்ரோ என்ன ப்ரோ, நாங்க பணத்தை போட்டிருக்கோம், நீங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நான் என்னோட வீடியோ கீழே மட்டும் இல்ல, எல்லா யூடியூபர்ஸ் வீடியோ கீழேயும் நீங்க வந்து டீசென்ட்டா கமெண்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல.
அதாவது என்ன ப்ரோ மை வித் ஆட்ஸை பத்தி இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, நாங்க வேற மனம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டீசெண்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நானும் வந்து இன்னைக்கு உங்களை வந்து ட்ரோல் எல்லாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வந்து பேச மாட்டேன். ஆனா நீங்க பண்ண கமெண்ட்ல வந்து நீங்க என்ன மாதிரி பண்ணீங்கன்னு என் வீடியோ கீழே மட்டும் இல்ல எல்லா யூடியூபர்ஸ் வீடியோ கீழே போயிட்டு அவங்கள பிடிச்சி திட்டுறது, அவங்கள வந்து அது கெட்ட வார்த்தையில் திட்டுறது என்னென்னமோ, அதாவது மை வித் ஆட்ஸ் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. ஒரு நாள் வந்து மை வித் ஆட்ஸும் இல்ல, ஏதோ ஒரு கடை காலி வந்துட்டு போயிட்டாங்க, நாமத்தை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து என் வீடியோ கீழே வந்து ப்ரோ இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி வந்து நாங்க தான் கேட்கல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ, அந்த மாதிரி என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் கேர். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? வழக்கமா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் கீழே புரியாத மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கமெண்ட் பண்ணுவாங்களே, இதே மாதிரி அந்த V3 தோழமைகள் அப்படின்ற சேனல்ல போட்ட வீடியோ கீழே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம சேனல்ல வர மாதிரி அதெல்லாம் வச்சு செய்ய போறது கிடையாது. பட் வந்து நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். நான் ஏன் அடுத்த சேனலோட வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ரீட் பண்றேன் அப்படின்னா அது நான் போக போக சொல்றேன். அதே மாதிரி அங்க கமெண்ட் பண்ணவங்கள பேனிக்காக வேணாம், உங்களோட பேரை வந்து நான் ஹைட் பண்ணிட்டு தான் கமெண்ட் மட்டும் தான் போட போறேன். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் வேர்டு சேவர், டைம் சேவர் இருக்குல்ல, டைம் சேவர்ல சேவருக்கு வந்து SAVER இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்பெல்லிங்கு. அந்த சேவருக்கு ஸ்பெல்லிங் தெரியலங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க, நான் படிக்கிறேங்க. டைம் சேவர் ஓப்பன் ஆகவே எல்ல ப்ரோ, டைம் சேவர் ஓப்பன்டு, சேவருக்கு செவாரு, ஓப்பன்டுக்கு ஓப்பன்டு, இதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டான கமெண்ட். டேம் சேவர் ஓப்பன் ஆக வெள்ளையாமா, டைமுக்கு டேமு, சேவர் ஓப்பன் ஆகவில்லை அப்படின்றது அக்கா வெள்ளை. Still did not open time sever. இப்போ இது மாதிரி அடுத்த சேனல்ல இருக்க வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து நம்ம சேனல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது. இருந்தால் நான் எதனால சொல்றேன் அப்படின்னா இப்போ அத்தனை யூடியூபர்ஸ் வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பண்றது, நம்ம சேனல்ல போற வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்றது, அவ்வளோ கோவப்பட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு சிம்பிளான சேவர் அப்படின்ற ஒரு லெட்டருக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியலையே, இவங்க எல்லாம் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு தான் தோணுது. இப்ப நம்ம ஏன் வீடியோன்ட்டு இல்லை, இப்போ வந்து பொதுவா எந்த யூடியூபர்ஸ் வந்து மை வித் ஆட்ஸை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலே கமெண்ட்ல போய் அந்த கதறாங்களே, சிம்பிளான சேவர் அப்படின்ற வேர்டு கூட ஸ்பெல்லிங் தெரியலங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்றப்ப என்ன தோணுது அப்படின்னா இந்த பொல்லாதவன் படத்துல தனுஷ் சொல்லுவார்ல, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இத்தினோண்டு வேர்டு கூட ஸ்பெல்லிங் தெரியல, இவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்றாங்களே அப்படின்னு தான் தோணுது. அப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ வேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா வந்து நாங்க கமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா நான் வந்து அப்படி சொல்ல வரல. நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், எனக்கு வந்து 1 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் புரியற மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டா பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு ரிப்ளை வீடியோவே போடுறேன்னாலும் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு புரியுதா? அதே மாதிரி இப்ப வந்து ஒரு இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியலன்னு வச்சுக்கலாம், நீங்க போயிட்டு கூகுள்ல பாருங்க, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு பாருங்க, பார்த்துட்டு கரெக்டா வந்து டைப் பண்ணாதான் நான் அங்க வேர்ட்ல ரிப்ளை பண்ணாலும் சரி, ரிப்ளை வீடியோ போட்டாலும் சரி, ஓ இதை தான் சொல்ல வர்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நான் ரிப்ளை பண்ண முடியும். சம்பந்தமே இல்லாம அது என்ன ஸ்பெல்லிங் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டா அது போடலாம்ல. என்னத்தையா ஒண்ணு கமெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையா ஒண்ணு கமெண்ட் பண்ணா அதை பாக்குறப்ப என்னடா இது என்ன கமெண்ட்டுமே புரியாத மாதிரிதான் இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா போய் கூகுள்ல பார்த்துட்டு இதுதான் ஸ்பெல்லிங் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கும் வந்து நாங்க டக்குன்னு பண்ணுவோம். அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த அன்பார்ந்த சேனல்ல போட்ட வீடியோஸ்ல டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு தெரிஞ்சு மேபி டெலிட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, பட் வந்து பிரைவேட்ல போட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒண்ணு அதை வந்து பிரைவேட்ல போட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கா மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்ல போட்டிருப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ராகவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்கல்ல, அதனால அரசியல் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்திருக்கும். அதனால என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து என்னென்னலாம் பேசி வச்சிருக்கிறோம், யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டு திட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம நிலைமை வந்து சரியில்லை, அதனால பிரைவேட்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல வந்து பிரைவேட்ல போட்டிருப்பாங்க. பட் என்னைக்கா ஒரு நாள் வந்து அதை பப்ளிக்கா மாத்திரக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்குதான் அவசரப்பட்டு வாய் விடக்கூடாது அப்படின்றது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதுலயும் பர்டிகுலரா 2 கமெண்ட் எனக்கு சரியான சிரிப்பா இருந்துச்சு. என்ன அப்படின்னா இங்கு எதிர்மறை கருத்துகள் பதிவிடுபவர்கள் நமது உறுப்பினர்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது வந்து ஹைலைட் கிடையாது, அதுக்கு ரிப்ளை பாருங்க. அமௌண்ட் வர வரைக்கும் இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப், ஓகேவாமா? இம்பார்ட்டன்ட்டுக்கு இம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெல்லிங் தெரியாம. அதாவது டிபார்ட்மெண்ட் வேணா கேள்விப்பட்டிருக்கேன், அதே இம்பார்ட்மெண்ட். நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா கூகுள்ல போயிட்டு இம்பார்ட்டன்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணா கூட கரெக்டா பண்ணிடலாம். இதுல ஹைலைட் நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா
இவர் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நார்மலா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நம்ம விட்டுல, இவர் வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருக்காருல அதுக்கு வந்து ரிப்ளைல வந்து இவர் வந்து அவருக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அட்வைஸ் பண்ணி கமெண்ட் பண்றவருக்கு ஸ்பெல்லிங் தெரியல, அதுதான் ஹைலைட். இம்பார்ட்டன்ட்டுக்கு இம்பார்ட்மெண்ட். ஆமா, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்காருல அவர் நினைப்பாரு, ஏன்னா அவங்க இம்பார்ட்டன்ட்டுக்கே ஸ்பெல்லிங் தெரியல, நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா, அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. அதே மாதிரி இந்த கமெண்ட் பாருங்க, ஹலோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுங்க, லைக் பேமெண்ட் கேட்அவே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, டெக்னாலஜி எங்கேயோ இருக்குது. அதாவது அந்த வீடியோ போட்டவருக்கு இவர் வந்து கமெண்ட்ல டெக்னாலஜி எங்கேயோ இருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இவருக்கே வந்து பேமெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியல, PEYMENT. ஆமா, PAYMENT தான் பேமெண்ட், PEYMENT பேமெண்ட்டுக்கே ஸ்பெல்லிங் தெரியல. இவர் வந்து அந்த வீடியோ போட்டவருக்கு வந்து அட்வைஸ் பண்றாராமா. இதெல்லாம் என்ன சொல்றது? படிடா, ஒழுங்கா படிடா. ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட்டே அடுத்த சேனல் இருக்க வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ல வந்து ரீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது வந்து கண்டென்ட்டே கிடையாது. நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா தான் போய் பார்த்தேன். பட் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓ அப்ப வந்து இந்த மாதிரி ஆளுக்கு தானே நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்றப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னடா இவனுக்கு இந்த சின்ன இது கூட வந்து ஸ்பெல்லிங் தெரியலையா, இவங்க மற்ற யூடியூபர்ஸ் போடுற வீடியோ கீழே அவங்கள போய் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பட் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல, தாராளமா நீங்க பண்ணலாம், யாருக்கு வேணா பண்ணலாம். கொஞ்சம் புரியுற மாதிரி பண்ணா நாங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். நானும் யோசிச்சேன், என்னடா ரொம்ப நாளா மைவி3 ஆட்ஸையே வச்சு செஞ்சுட்டு இருக்கமே, நம்ம வேற ஏதாவது கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நான் நினைச்சாலும், சும்மா எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சும்மாவே இருந்தாலும் இந்த மைவி3 ஆட்ஸ்கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம் தான். என்னன்னா வாலண்டியரா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருது. அதாவது நாங்களே வந்து மைவி3 ஆட்ஸை பத்தி பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்தா தாராளமா பேசுக, நீ உனக்கு கண்டென்ட் இல்லாம இருக்கிறியா, நான் கண்டென்ட் கொடுக்குறேன், நான் இருக்கப்ப நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு மாதிரி நாங்க சும்மாவே இருந்தாலும் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு அலும்பு பண்ணி அதை பத்தி பேசுற மாதிரி தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டென்ட் இல்லையா, இந்த தாராளமா தான் நாங்க இருக்கோம்ல, எங்களை வந்து வச்சு செய்ய அப்படின்ற மாதிரி கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஆடு அதுவா வந்து தலையை கொடுத்து என்ன வெட்டுன்னு சொல்றப்ப, வெட்டாம இருக்கிறதுக்கு நான் வந்து அவ்வளவு நல்லவனும் கிடையாது, வெட்டாம இருக்கிறதுக்கு நான் முட்டாளும் கிடையாது. அதனால வெட்டி பிரியாணி போடுறதுதான் நம்ம பாலிசி. இந்த கமெண்ட் பாருங்க, மைவி3 ஆர்ட் ஸ்டோர்ல போயிட்டு பொருள் வாங்குங்க ப்ரோ. அதாவது வந்து இப்போ ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் இருக்க பொருளை வந்து அந்த கடைக்காரனே வந்து சொல்லக்கூடாது, மக்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சாதான் வந்து திரும்ப போய் வாங்குவாங்க. ஓகேங்களா? இவங்க பாருங்க, இவங்களே இவங்க கம்பெனி ஓப்பன் பண்ண டிபார்ட்மெண்ட்லயே இவங்க கம்பெனியோட ஸ்டோர்லயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இவங்களுக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப ஒரு கடை இருக்குங்களா, ஒரு புதுசா வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கடையோட சொந்தக்காரனோ இல்ல வந்து அந்த கடைக்கு வேண்டப்பட்டவனோ போயிட்டு அந்த கடையில வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது. பொதுமக்கள் வந்து, அதாவது இப்ப வந்து மைவி3 ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணாத ஒருத்தர் என்ன மாதிரி ஆள் போயிட்டு அந்த கடையில வந்து பொருள்லாம் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப போய் வாங்குறது வந்து ஒரு நியாயம் இருக்குது. இவங்க கமெண்ட்ல இவங்க ஏதோ வலுக்கட்டாயமா கண்டிப்பா இந்த மைவி3 ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம மைவி3 மக்கள்லாம் போய் வாங்குங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாருங்க. என்னன்னா மைவி3 ஆர்ட் ஸ்டோர்ல போயிட்டு பொருள் வாங்குங்க ப்ரோ அப்படின்றாங்க. அதாவது இவங்களே கடை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல போயிட்டு இவங்களுக்குள்ளே மைவி3 ஆட்ஸ் வந்து யார் அதான் ஏதோ 60 லட்சம் பேர் என்னமோ யூஸ் பண்றாங்களே, அதுல தமிழ்நாட்டுல இருக்கவங்கள போயிட்டு இவங்களே போய் வாங்கிக்குவாங்க. இப்ப என்ன கணக்கு வருதுன்னா, இப்ப அதுல பாதி பேர் போய் வாங்கிட்டு மத்த பொதுமக்கள் யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கம்பெனி ப்ராடக்ட் வேற லெவலு, அதை போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு இல்லாத மைண்ட் செட்டை வர வச்சு கண்டிப்பா அந்த கம்பெனி ஸ்டோர்ல தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. இதுக்கு பேர் வந்து பிசினஸ் இல்லை, இது பேர் வந்து வேற. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு கடை இருக்குன்னா அந்த பொருளை போயிட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணாதவங்க போய் அதை வாங்கிட்டு அந்த பொருள் நல்லா இருக்கா, ஓகே திரும்ப இவங்ககிட்டே வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரணும். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இவங்க இருக்காங்களா மைவி3 ஆட்ஸ், இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொன்னா மைவி3 ஆட்ஸ் யூஸ் பண்ணாதவங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு கடையில வாங்குங்க, எங்களோட ஸ்டோர்ல வாங்குங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. இவங்க அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் வந்து மைவி3 யூசர் வந்து 1 அப்படின்னா மைவி3 யூசர் 2 இருக்கார்ல, அவன்கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த கடையை வந்து நம்ம ஸ்டோர் இருக்குல்ல மைவி3 ஆட்ஸ், அதுல போய் வாங்குங்க அப்படின்னு. எதுனாலனா அட்லீஸ்ட் வந்து எவனும் பெருசா வெளியிருந்து வந்து வாங்க போறல, நம்ம போய் வாங்கினாதான் வந்து நமக்குள்ளேயே வந்து மாத்தி வாங்கிக்கிட்டா வந்து அந்த ஸ்டோருக்கு வந்து காசு அதிகமா வரும், அவங்க அடுத்தடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படி இப்படின்னு இதாகிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசி வரைக்கும் என்ன நடக்குன்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த யூஸ் பண்றவங்க மட்டும் அந்த ஸ்டோருக்கு போயிட்டு பொருள் எல்லாமே வாங்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே மேல போறதா பிளான். ஆமா, அதாவது ஒரு பிசினஸ் வந்து எல்லா பொதுமக்களும் வந்து வாங்கினாதான் அந்த ஒரு எதுவாக அந்த ஸ்டோரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து மேலே போகும், அடுத்தடுத்து வந்து அப்டேட் ஆக முடியும். இவங்க என்னன்னா, இவங்களே ஆள் அதிகமா இருக்கங்காட்டிக்கு இவங்க கடையில போயிட்டு இவங்களே வாங்கிட்டு இவங்களே வந்து அந்த ஸ்டோரை கொண்டு
அந்த மைத்ரி ஆர்ட்ஸ் ஸ்டோரு மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து மேலே கொண்டு போறாங்களாமா. இதைத்தான் எம்டி சக்தி ஆனந்த் வந்து அன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா 2026 வேர்ல்டுலேயே பெஸ்ட் கம்பெனியா மைத்ரி ஆர்ட்ஸ் இருக்குங்க அப்படின்னு. எதனாலன்னா இவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க, அதுல வந்து யார் யார் இவங்க யூஸ் பண்றாங்களோ அவங்களே அந்த பொருளை வாங்கிக்குவாங்க. இவங்களுக்கு கொடுக்குற காசை வந்து அந்த காசை கொண்டு போய் அங்க அதே கடையில கொடுத்து வாங்குவாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு பேரு தான் பிசினஸ். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எப்போ இந்த மாதிரி அலும்புகள் பண்றதை நிறுத்துறீங்களோ அப்பதான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் உங்களை வச்சு செய்யறதை நிறுத்துவோம். அது வரைக்கும் இந்த சீரியல் நாடகத்தில் கடைசியில போடுவாங்களா தொடரும் அப்படின்ட்டு, அது மாதிரி தொடரும்னு போட்டு நாங்க கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ இந்த மாதிரி இந்த கண்டென்ட் பேசுங்க ப்ரோ, அந்த மாதிரி டாபிக் இந்த டாபிக் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி நான் பேசுறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.